இப்போ நம்ம புதுசாக ஒரு கார் வாங்கணும்னு முடிவு பண்ணியிருக்கோம். இந்த காரை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து எங்கே தேட முடியும்? ஒரு சோஷியல் மீடியாவில் தேடி பார்ப்போம். பொதுவாக பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது கூகுளில் டைப் பண்ணி அதோட ஆன்சர்ஸை நம்ம தேடுவோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் சில சேனலில் வந்து நம்ம ரிவ்யூஸ் பார்ப்போம். இது இன்றைக்குள்ள காலம். இதே ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா இந்த அளவுக்கு வந்து டெக்னாலஜி வளரல. ஸோ ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு மெக்கானிக்ஸ்ட்டை போய் நம்ம விசாரிப்போம். இல்லை அந்த வண்டி நம்ம வாங்கணும்னு முடிவு பண்ணியிருக்கிற வண்டி ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கிறவங்கள்ட்ட போய் நம்ம ரிவ்யூ கேட்போம். சில மேகசின்ஸ், ஆட்டோமொபைல் மேகசின்ஸ் வாங்கி அதோட டேட்டாவை நம்ம கேதர் பண்ணுவோம். எதுக்காக நான் இதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா, இன்றைக்கி வந்து ஒரு கார் வாங்கணும்னு முடிவு பண்ணுறவங்களுக்கு வந்து ரொம்ப உதவிகரமாக இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த யூடியூபுடைய வீடியோஸ் தான். ஏன்னா அதில் உள்ள ரிவ்யூஸ் வந்து மக்களுக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் பண்ணுறதா எல்லா மக்களும் அதை பார்க்குறாங்க. இப்போ அது எனக்கு வந்து அதில் ஒரு சின்ன ஒரு குழப்பம் இருக்குது. அதாவது வந்து ஒரு யூடியூப் வீடியோ மட்டும் பார்த்தால் அந்த காரை பற்றின எல்லா ஐடியாவும் கேதர் ஆயிருமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் ஒன்று இருக்குது. அதன் அடிப்படையில் வந்து அந்த 100% வந்து அதை அவங்கள ஃபுல்ஃபில் பண்ணிடுமா, அதில் சொல்லப்படுறது எல்லாமே வந்து உண்மைதானா, 100% உண்மைதானா அப்படிங்கிற மாதிரியான ஒரு டவுட் எனக்கு இருக்குது. இதை நீங்கள் வந்து ஒரு ஆட்டோமொபைல் ஃபீல்டில் வந்து ஒரு யூடியூப் ரிவ்யூவருங்கிறதுனால இதை நான் உங்கள்கிட்ட கேட்கணும்னு ஆசைப்பட்றேன். கண்டிப்பாக யூடியூப்பில் வரக்கூடிய கார் ரிவ்யூ வீடியோஸ் 100% உண்மைதானா அப்படின்னு கேட்குறீங்க. ஆமாம், கரெக்டாக. ஓகே, 100% அதை வந்து உண்மையானு கேட்டால் அதை 100% நீங்கள் நம்ப வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லுவேன். அது உண்மை கிடையாது அப்படிங்கிறது தான் உண்மை. சரியா? நம்ம வந்து சில நேரங்களில் நம்ம ஒரு சோஷியல் மீடியாவில் பார்க்கும் பொழுது அவங்க சொல்கிறது எல்லாமே உண்மை தான் அப்படிங்கிற மைண்ட் செட்டோடு தான் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஆமாம். இன்றைக்கி யூடியூப்பில் வரக்கூடிய எல்லா வீடியோக்கள்லையுமே பெரும்பாலான மனநிலை, நம்மளோட மனநிலை எப்படி இருக்குது அப்படின்னா, இவர் சொல்கிறது வந்து உண்மை தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதை ரொம்ப யதார்த்தமாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒரு சினிமா வந்து நடிக்கிறாங்க ஒரு நடிகர் அப்படின்னா, அவர் உண்மையிலேயே பணம் வாங்கிட்டு தான் நடிக்கிறாருன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் யூடியூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சேனல் ஆரம்பிக்கிறாங்க, அவங்க வந்து ரொம்ப யதார்த்தமாக ஆரம்பத்துலேருந்தே இருக்காங்க. அப்படிங்கும் பொழுது எல்லாரும் எப்படி நினச்சிக்கிறாங்கன்னா, பொதுவாகவே யூடியூப் சேனலில் வரக்கூடிய அந்த பாண்ட் அப்படிங்கிறது, பார்வையாளர்களுக்கும் பேசுகிறவங்களுக்கான ஒரு பாண்ட் அப்படிங்கிறது, இவர் உண்மையை பேசுகிறாரு அப்படின்னு தான் பெரும்பாலும் இருக்கும். ஆனால் இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அந்த கார் ரிவ்யூ பண்ணுறவங்களுக்கு மேலே ஒரு அழுத்தம் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். சரியா? ஒரு விதமான அழுத்தம். அது எப்படி அப்படின்னா, இவங்க வந்து ஏதோ ஒரு வகையில் ஒரு கம்பெனிக்கோ இல்லை ஒரு டீலருக்கோ வந்து சாதகமாக பேச வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஆனால் பார்வையாளர்கள்ட்ட தன்னை உண்மையானவன் தான் காட்ட வேண்டிய நெருக்கடியும் இருக்குது. சரி சரி. சரியா? இவங்க ப்ரொமோஷன் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா வீடியோஸ் வந்து பெருசாக வியூ போகாது. இல்லை அந்த ட்ரஸ்ட் வந்து உடையும். இவர் வந்து எப்போவுமே காசுக்காக தான் இப்போ பண்ணுவார், இவர் ப்ரொமோஷன் பண்ணக்கூடியவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோட வியூ வந்து குறைஞ்சிரும். அப்படிங்கிறதுனால ஒரு மிகப்பெரிய நெருக்கடி வந்து இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப யதார்த்தமான ஒரு உண்மை. இது இன்னைக்கு வரைக்கும் யாரும் பேசியிருப்பாங்களான்னு தெரியாது. இப்போ நீங்கள் கேட்குறதுனால ரொம்ப யதார்த்தமாக நான் அதை சொல்கிறேன். ஓகே. இப்போ நான் வந்து ஒரு கார் ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு வைங்களேன், நான் எங்கே போய் நிற்க வேண்டியிருக்கு? ஒரு டீலர் சைடில் போய் இருக்க வேண்டியிருக்கு. ஒரு டீலர் சைடில் போய் நிற்க வேண்டியிருக்கு. அல்லது டேரெக்டாக ஒரு ஆட்டோமேக்கர்கிட்ட ஒரு லிங்க்கில் வந்து நான் போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது. எஸ். சரியா? அப்போ நான் ஒருத்தரை சார்ந்து தான் இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் பொழுது நான் எப்படி வந்து 100% உண்மைகளை அங்கே பேச முடியும்? கண்டிப்பாக. நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நீங்கள் வந்து ஒரு டீலர், ஓகே, என்னைய வந்து கூப்பிடுறீங்கன்னு வைங்களேன், சார் நீங்கள் வாங்க இந்த காரை வந்து ரிவ்யூ பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது உங்கள் ஷோரூமுக்குள்ளே நான் உள்ளே வந்துட்டாலே ஏதோ ஒரு வகையில் நம்மளோட சைக்காலஜி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபேவராக தான் அது செயல்பட ஆரம்பிக்கும். ஓகே ஓகே. நீங்கள் உண்மையை சொல்லணும்னு நினச்சா கூட அங்கே சொல்ல முடியாத ஒரு சூழல் ஏற்படும். ஒருவேளை நீங்கள் வந்து இண்டிபெண்டாக பண்ணுங்க, சுதந்திரமாக பண்ணுங்கன்னு சொன்னால் கூட அந்த மனிதனுடைய இயல்பு வந்து என்ன நடக்கும்னா, இல்லை அதை உண்மையை வந்து சில இடங்களில் சொல்ல முடியாது அப்படின்னு வந்துடும். ஒரு டீலர்கிட்ட வந்து காரை எடுக்கிறோம், எடுத்து ரிவ்யூ பண்ணுறோம்னு வைங்களேன். ரிவ்யூ பண்ணும் பொழுது அந்த காரில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு நெகட்டிவான ஒரு விஷயத்தை வந்து நம்ம ஆரம்பத்திலே சொல்லிட்டா என்ன நடந்துடும்? அதுக்கப்புறம் அந்த டீலர் கார் தருவாரா? தரமாட்டாரு. கண்டிப்பாக தரமாட்டாங்க. அப்போ நீங்கள் ஒருத்தருக்கு ஃபேவராக தான் செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்கும் பொழுது அந்த ரிவ்யூ எப்படி 100% உண்மையாக இருக்கும்? ஒரு ரிவ்யூ 100% உண்மையாக 100% ஒன்று கிடையாது, கிட்டத்தட்ட அதுக்கு நெருக்கி ஒரு 80% 90% உண்மையாக இருக்கணும். அப்படின்னா அது யார் சொன்னால் சரியாக இருக்கும், யார்கிட்ட வந்து இன்டர்வியூ எடுத்தால் சரியாக இருக்கும் அப்படின்னா, ஒரு காரை வாங்கி ஒரு 6 மாதம் அதை ட்ரைவ் பண்ணியிருப்பாங்கல்ல, ட்ரைவ் பண்ணி
அவர் வந்து அந்த காரை பற்றி ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருந்து அவர் அதை உண்மையாக சொன்னால் எல்லா விஷயங்களும் வந்துடும். அதில் அந்த கார் உண்மையாக எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்துடும். மற்றபடி கார் ரிவ்யூ அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ஃபார்மெட்டுக்குள்ளே வந்துருச்சு. ஓகே, இது இப்படித்தான் இருக்கணுங்கிற ஒரு ஃபார்மெட்டுக்குள்ளே வந்து நிற்குது. பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம், ஒரு சினிமானா அதில் ஒரு 3 பாட்டு இருக்கணும், 5 பாட்டு இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஃபார்மெட். அது பாட்டு இருந்தால் தான் படம் அப்படிங்கிற மாதிரி ரிவ்யூவிலையும் ஒரு ஃபார்மெட் வந்துருச்சு. ஸோ இது இப்படி தான் இருக்கணும். ஃபர்ஸ்ட்டில் வந்து காரோடைய ஒரு ஹிஸ்ட்ரியை பற்றி சொல்லணும், அப்புறம் எக்ஸ்டீரியரை காட்டணும், அப்புறம் இன்டீரியரை காட்டணும், அப்புறம் என்ஜினுடைய ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லணும். இப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு ஃபார்மேட் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிரைவிங் பண்ணி காட்டணும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் வந்து பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும் அப்படியே ஒரு நெகட்டிவை அப்படியே சொல்லிட்டு போயிடணும் அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட் ஆயிடுச்சு. இது எதுக்குன்னு அப்படின்னா இது ரிவ்யூவரோட தப்பு கிடையாது. ஓகே, அவங்களுக்கு ஒரு காரை இண்டிபெண்டாக பண்ணணும்னு இருக்குது, ஆனால் வேற வழி இல்லை, அது சொல்ல முடியாத சூழல் அங்கே இருக்குது அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப உண்மையான விஷயம். ஸோ கடைசியில் வந்து பட்டும் படாமல் சொல்லிட்டு போயிடுவாங்க. ஓகே, எங்க நீங்கள் எடுத்த உடனே அந்த காரில் ஒரு தப்பை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க, இல்லை தப்புங்கிறத விட ஏதோ ஒன்று சரியில்லை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க, முதல்ல சொல்லுங்க பார்ப்போம். ஒரு ஆட்டோமேக்கர்கிட்ட போய் வண்டியை வாங்கிட்டீங்க, இல்லை ஒரு டீலர் உங்களுக்கு வண்டியை கொடுத்துட்டாரு, எடுத்த உடனே நீங்கள் ஓப்பனிங்கில் சொல்லிங்க பார்ப்போம். முடியாது, சொல்ல முடியாது. ஆனால் இண்டிபெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ரிவ்யூவரால் அது சொல்ல முடியும். ஓகே, யாரையும் சார்ந்து இருக்காத ஒரு ரிவ்யூவரால் வந்து சொல்ல முடியும். ஆனால் என்ன, அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த காரை வந்து லைவாக காட்ட முடியாது. காரை ஓட்டி பார்த்துட்டு வந்து இப்போ நம்ம உட்காந்து பேசுகிறோம்ல, இந்த மாதிரி டிஸ்கஷனில் வேணால் சொல்ல முடியுமே தவிர ஆன் ஸ்பாட்டில் வச்சு சொல்ல முடியாது. ஓகே, சரி. அப்போ எனக்கு இன்னொரு கேள்வி உங்கள்கிட்ட இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு கார் டீலர் சைட்லேருந்து கிடைக்குதா இல்லையா? இல்லை, எனக்கு கிடைக்கிறது இல்லை. ஏன்? ஓப்பனாக சொல்லணும்ல, அது சொல்கிறதுக்கு எனக்கு கிடைக்கிறது இல்லை, கொடுக்க மாட்டாங்க. என்ன காரணம்? காரணம் என்ன அப்படின்னா, எனக்கு ஆரம்பத்தில் நான் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி சேனல் ஆரம்பிக்கும் போதே எனக்கு 2 பேட் எக்ஸ்பீரியன்ஸ் நடந்துச்சு. ஸோ அதனால் நான் வந்து பண்ணுறதில்லை. ஏன்னா நான் எந்த ஒரு ஆட்டோமொபைல் சேனல் ஆரம்பித்தவங்களுக்கு வந்து அந்த கார் இல்லாமல் ஒரு ரிவ்யூ பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அது கண்டிப்பாக வேணும். அப்போது வந்து நம்ம சிம்பிளாக பண்ணிகிட்டு இருந்த காலகட்டங்களில் ஆரம்பத்தில் சின்ன சின்ன விஷயங்களை சொல்லிகிட்டு இருந்து டிரைவிங் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் பண்ண காலங்களில் எனக்கு வந்து டீலர்ஸ் வந்து கூப்பிட்டுருக்காங்க, நானும் போய் பார்த்துருக்கேன். ரெண்டுமே நடந்திருக்கு. ஸோ ஒரு 2 ஷோரூம்லையுமே நான் மொத்தமே 2 ஷோரூம் தான் போயிருந்தேன். 2 ஷோரூம்லையுமே எனக்கு ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருந்துச்சு. அதாவது எனக்கு ஒரு கொள்கை இருந்துச்சு, அந்த கொள்கைக்கு ஏற்றாப்புல அவங்க இல்லை அப்படிங்கிறது தான். நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, ஒரு காரை கொடுத்தாங்கன்னா நம்ம இண்டிபெண்ட்டாக அதை நம்ம ரிவ்யூ பண்ண முடியும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது அப்படிங்கிற மாதிரி. இப்போ உதாரணமாக உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணத்தை சொல்கிறேன். மஹேந்திராவில் வந்து XUV 700 லான்ச் ஆன பீரியடில் வந்து அந்த காரை பற்றி நம்ம போயிருக்கோம், என்னை கூப்பிட்டுருக்காங்க, நான் போயிருக்கேன். அப்போ வீடியோஸ்லாம் எடுத்து முடித்து அதை ரிலீஸும் பண்ணியாச்சு. ஓகே, அந்த ரிலீஸ் பண்ண போது என்ன நடந்துச்சு அப்படின்னா, அந்த XUV 700ஓட பின்னாடி டெயில்கேட் இருக்குல்ல, டெயில்கேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிளாஸ்டிக்கில் இருந்துச்சு. அப்போ எல்லாருமே இது பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆமாம், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது ஒரு நல்ல மெட்டீரியல் தான், அது தெர்மோ பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்கிறோம். சூப்பர், சரியா? அப்போ வந்து பிளாஸ்டிக் டெயில்கேட் அப்படிங்கிற மாதிரி அதில் வீடியோவில் வந்து நானும் சொல்லியிருந்தேன். பட் அதை சொல்லிட்டு என்ன பண்ணேன் அப்படின்னா, இது வந்து உடனே பிளாஸ்டிக் டெயில்கேட்னா ஒன்று அது பிளாஸ்டிக் நினச்சிடாதீங்க, இது வந்து ஒரு ஹை ஸ்ட்ரென்த் ஸ்டீலை விட பலமான ஒரு தெர்மோ பிளாஸ்டிக் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கிடணும். இது வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆனால் கூட பெரிய அளவில் உங்களுக்கு பெரிய இம்பாக்ட் இருக்காது, லைட் வெயிட், இந்த மாதிரி பாசிட்டிவான விஷயங்களும் அதில் சொல்லியிருந்தேன். ஓகே, ஆனால் அந்த வீடியோ வெளியே வந்த உடனே அந்த பர்டிகுலர் மஹேந்திராவில் வந்து எனக்கு கூப்பிட்டு என்ன சொன்னாங்கன்னா, இது என்னங்க நீங்கள் பிளாஸ்டிக் டெயில்கேட்னு சொல்லியிருக்கீங்க அப்படின்னு. நீங்கள் கூகுளில் தேடி பார்த்தாலே அதுக்கு பேர் அப்படி தான் வரும். ஓகே, இப்போ வால்வோ கார்லாம் தான் உண்டு, அதை பிளாஸ்டிக் டெயில்கேட் தான் அதை சொல்லியிருப்பாங்க. அதை தான் நம்ம யதார்த்தமாக சொல்லியிருந்தோம். அதை எதுக்கு இப்போ சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், ஏன் சொல்லக்கூடாது அப்படின்னு கேட்டேன். இல்லை சார், அது வந்து நீங்கள் வண்டியை வந்து அது காட்டுங்க, அதோட ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லுங்கள், அதை ஏன் இப்படி சொல்லணும், சொல்லும்போது அந்த வண்டியோட அந்த ஒரு பவர் வந்து குறைஞ்சி போகுது இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. நான் என்ன எங்கே குறைஞ்சி போகும், உண்மையை தானே பேசுகிறோம் அப்படின்னும்போது அவங்க அதை சரியாக ஒத்துக்கல. அப்போ நான் சொல்கிறேன், சார் போக போக பாருங்கள் அந்த வீடியோவில் நம்ம அதை பற்றின நிறைய நல்ல விஷயங்களை சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அதை ஏற்றுக்கல. ஓகே, அப்போ தான் எனக்கு புரியுது அவங்க எப்போவுமே ஆட்டோமொபைலை வந்து எப்படி பார்க்குறாங்க, அந்த அனுபவத்தை எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, நான் வண்டி கொடுத்தா நீ அதை வந்து பாசிட்டிவாக மட்டும்தான் பேசணும், ஏதாவது நெகட்டிவாக நீ பேசிட்டே அப்படின்னா அது முடியாது அப்படின்னால இந்த ஆர்கியூமெண்ட்ஸ் போனதுனால எனக்கு என்ன ஆகி போச்சு அப்படின்னா, இது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அந்த வீடியோவே நான் டெலீட் பண்ணிட்டேன். அவங்க டெலீட்லாம் பண்ண சொல்லலை, எனக்கு அது மனதளவில் அது எப்படி என்னுடைய கருத்துக்கள் உள்ள நீங்கள் எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம்
நான் ஒரு உண்மையாக ஒரு விஷயத்தை பேசும்போது எனக்கு எப்படி அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் வந்து விட்டுட்டேன். இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரெனோ ஷோரூமில் குவிட் ஒரு தடவை நாங்கள் ரிவ்யூ பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதோ சந்தர்ப்பத்தில் அவங்க கூப்பிட்டு வந்து ஃபஸ்ட்டு குவிட் பண்ணும்போது நாங்கள் குவிட் பண்ணணும்னு போகலை, ஒரு டெஸ்ட் ட்ரைவ் எடுக்க போகும்போது அன்றைக்கி மைக் கூட எடுத்து போல் அவங்களே எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி ஒன்று எடுத்து போட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா கூப்பிட்டாங்க, டிரைவர் வரும்போது ஒரு ரிவ்யூ பண்ணிக்கலாமா சார் அப்படிங்கும்போது நானும் நேரில் போயிருந்தேன். அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சேல்ஸ் மேனேஜர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, சார் நீங்கள் வந்து ரிவ்யூ பண்ணலாமா? அப்போ லைட்டாக என்கிட்ட பேச்சு கொடுக்குறாங்க, எப்படி பேசுவீங்க நீங்கள் அப்படின்னு. அப்போ நான் சொல்கிறேன், டிரைவரை பற்றி நான் ரொம்ப யதார்த்தமாக பேசுவேன். அது வந்து நீங்கள் 7 சீட்டர்னு சொல்கிறீங்க அப்படின்னா அது ரியல் 7 சீட்டரா, உண்மையான 7 சீட்டரா அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். ஓகே, சரியா? 7 சீட்டர் அப்படின்னா நீங்கள் ஒரு சின்ன காரை வச்சுட்டு அதையும் வந்து 7 சீட் இருந்ததுனால அது 7 சீட்டர்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு ஃபுல் 7 சீட்டராங்கிறத வந்து நான் மென்ஷன் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னதுக்கு, இல்லை அப்படிலாம் நீங்கள் சொல்லக்கூடாது, ஓகே, அப்படி சொல்லக்கூடாது அப்படின்னாங்க. நாங்கள் வேறு எப்படி சொல்லணும், இல்லை நாங்கள் சொல்கிறபடி இது பண்ணணும், நாங்கள் அது முடியாது அப்படின்னு. அது எப்படி ரிவ்யூ ஆகும்? கரெக்டா? அதுக்கு பேர் ரிவ்யூ கிடையாது, அது வந்து ஆட் ப்ரமோஷன். நீங்க சொல்றத நான் செய்யறதுங்கிறது ஆட் ப்ரமோஷன். அப்படி எதுவும் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 எக்ஸ்பீரியன்ஸுமே எனக்கு கொஞ்சம் இது சரியில்லை அப்படின்னு தோணுனதுனால இனிமே வந்து இந்த டீலர்ஸ் சைடு நம்ம போய் காரே வாங்கக்கூடாது. நல்ல டீலர்ஸ் இருக்காங்க, நல்ல அதாவது இண்டிபெண்டாக பேசுகிறவங்களும் இருக்காங்க, பட் எல்லாரும் அப்படி இல்லை அப்படிங்கனால அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த கார் ரிவ்யூ பண்ணுறதை வந்து வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு, பட் காரை பற்றின இன்னும் எனக்கு கார் கிடைக்க தான் செய்யும். கத்திரிக்காய் முத்தினா கடைத்தருக்கு வரப்போகுது கண்டிப்பாக. ஏன்னா காரணம் கிடைக்காத பொருளா, எனக்கு ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்குது, எத்தனையோ பேர் ஒரு வண்டியை இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, அவங்களுமே எனக்கு கார் கொடுப்பாங்க, ஓட்டி பார்ப்பேன், அதுலேருந்து கிடைக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் நான் உட்காந்து பேசுகிறேன், அதன் மூலமாக வந்து உண்மைகளை பேச முடியுது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. அதுக்காக ஒரு கார் ரிவ்யூ பண்ணுறவங்க வந்து தவறு அப்படின்னு சொல்ல வரல, அது அவங்க தொழில். ஓகே, அவங்க பண்ணுறவங்கள நான் தப்புன்னு சொல்ல வரல. ஆனால் அது வந்து 100% உண்மையானா அவங்க மனசாட்சிக்கே தெரியும் அது உண்மை கிடையாது அப்படின்ட்டு. ஓகே, இப்போ உங்களை மாதிரி யூடியூபர்ஸை வந்து டீலர் சைட்லேருந்து கூப்பிடுவாங்களா, இல்லை டேரெக்டாக மோட்டார் கம்பெனிலேருந்தே கூப்பிடுறாங்களா? இல்லை, டீலர் சைட்லேருந்தும் கூப்பிடுவாங்க. எனக்கு கோயம்புத்தூர் சைட்லேருந்துலாம் எனக்கு கால் பண்ணியிருக்காங்க, கோயம்புத்தூர் தஞ்சாவூர்லேருந்துலாம் எனக்கு கால் பண்ணியிருக்காங்க. ஸோ கால் பண்ணுவாங்க, பண்ண பிறகு நம்ம எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, நீங்கள் அது சொன்ன மாதிரி தான், வீடியோஸ் சரியாக போகலன்னா திரும்ப கூப்பிட மாட்டாங்க, ரைட்டா? ஆனால் எப்போவுமே கம்பெனிக்கு வந்து ஒரு அழுத்தம் இருக்குத்தான் செய்யுது டீலர் சைடில். உங்களுக்கு மேலிடத்தில் கம்பெனிலேருந்தே வந்து இந்த மாதிரி கூப்பிட்டு பண்ணுங்க அப்படிங்கிற அழுத்தம் டீலர்ஸ்க்கு இருக்குத்தான் செய்யும். ஓகே, யூடியூபர்ஸ் இந்த மாதிரி ரிவ்யூஸ் பண்ணுறவங்கள வந்து ஆமாம் கூப்பிட்டு பண்ணணும், வீடியோ கூப்பிட்டு பண்ண வேண்டிய அழுத்தம் இருக்குது சார். அதாவது விளம்பரம் அப்படிங்கிறது ஒரு ப்ராடக்ட்டுக்கு விளம்பரம் தேவை. ஓகே, இன்னைக்கு காலகட்டத்தில் அதை நீங்கள் எதை வச்சு பண்ண முடியுமோ அப்படி தான் செய்ய முடியும் இல்லையா? ஒரு காலத்தில் நோட்டீஸ் வீடு வீடாக கொண்டு போடுவாங்க, பேப்பரில் விளம்பரம் கொடுப்பாங்க, பேப்பருக்குள்ள நோட்டீஸ் வச்சு விடுவாங்க, அப்படி ஒரு காலம் இருந்துச்சு. அப்போ கார் கம்பெனி அதை பண்ணாங்க, காரை கொண்டு போய் ரோட்டில் விட்டு இன்னையும் கொடைய வச்சு பண்ணுறோம். எதுக்காக? ரோட்டில் வந்து நிப்பாட்டுறதுக்காக, மக்களுக்கு வந்து ரீச் பண்ணணுங்கிறதுக்காக. அப்போ ஒரு காரை வந்து ரீச் பண்ணுறதுக்கு எந்த லெவலுக்கு அவங்க போகணுமோ போகத்தான் செய்வாங்க. அப்படிங்கும்போது இன்னைக்கு ட்ரெண்ட் பார்க்குறாங்க. இன்னைக்கு ட்ரெண்ட் என்ன அப்படின்னா, ஒரு சேட்டலைட் சேனலில் கொண்டு விளம்பரம் கொடுக்கறத விட யூடியூபர்ஸை கூப்பிட்டு காரில் வந்து நீங்கள் இந்த மாதிரி கொடுத்தா ரொம்ப ஈஸியாக ரீச் ஆகும் அப்படிங்கிறது கார் கம்பெனிகளுக்கு தெரியும். ஓகே, அதனால கூப்பிடுவாங்க. அது ப்ரொமோஷன் இருக்கலாம், அமௌண்ட் பேசுவாங்க, விருப்பப்பட்டால் பண்ணலாம் சார், செய்யக்கூடாதுன்னே கிடையாது. நீங்கள் வந்து காசு வாங்கிட்டு அதை செய்யலாம், ஆனால் மக்கள்கிட்ட வந்து வேற முகத்தை காட்டக்கூடாதுன்னு சொல்கிறேன். நான் ப்ரொமோஷன் பண்ணுறேன் அப்படின்னா வெளியே தெரியணும், நான் ப்ரொமோஷன் தான் பண்ணுறேன் அப்படின்ட்டு தைரியமாக யாராலும் சொல்ல முடியுமா? இந்த காரை வந்து நான் வந்து ப்ரொமோஷன் தான் பண்ணுறேன், ஏதோ ஒரு வகையில் வந்து நான் ஆதாயம் அடைஞ்சு தான் நான் இதை வந்து செய்ய போகிறேன் அப்படின்னு யாராலும் சொல்ல முடியுமா? கண்டிப்பாக சொல்கிறது இல்லை யாரும். அதனால தான் யூடியூப் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொண்டு வந்தாங்க. நீங்கள் ஏதோ ஒரு வகையில் வந்து பணம் வாங்கியிருந்தாலோ, நீங்கள் அதன் மூலமாக ஒரு ஆதாயம், ஒரு பொருள் வாங்கியிருந்தாலோ கண்டிப்பாக நீங்கள் இது பெய்ட் ப்ரொமோஷன் அப்படின்னு சொல்லி மேலே வந்து மென்ஷன் பண்ணணும். நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணும்போது மென்ஷன் பண்ணுங்கிறத கட்டாயமாக்கிட்டாங்க. ஏன்னா இங்கே யாரும் சொல்கிறது இல்லை, தன்னை நல்லவங்களா வெளியே காட்டிட்டு பின்னாடி காசை வாங்கி மக்களை ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யூடியூபுக்கே தெரியும். நான் என்ன சொல்கிறேன், என்னுடைய நிலைப்பாடு, என்னுடைய கொள்கையை நான் முதல்ல வந்து மக்களுக்கு காட்டிட வேண்டியதுதானே. ஏன் ரெட்டை வேஷம் போடணுங்கிறதான் என்னோட ஐடியா. எல்லாரும் அப்படி இல்லை, பட் அப்படி வந்து செய்கிறது ரொம்ப நாள் அந்த சேனலுக்கு வந்து ஒரு ரெப்புடேஷன் இருக்காது. சீக்கிரத்தில் அதை வந்து கண்டுபிடிச்சிருவாங்க, மக்கள் கண்டுபிடிச்சிருவாங்க. இப்போது நான் வந்து ப்ரொமோஷன் தான் பண்ண போகிறேன் என்னோட சேனலில் அப்படின்னா தைரியமாக சொல்லலாமே, மக்கள் பார்க்க தான் செய்வாங்க. நான் தான் சொன்னல, ஒரு பெரிய நடிகர் காசை வாங்கிட்டு ஒரு விளம்பரத்தை நடிக்கிறார் அப்படின்னா நான் பார்க்காமலா இருக்காங்க. அவங்களுக்கு தெரியுது இவர் காசு வாங்கிட்டு தான் பண்ணுறாரு, தப்பு கிடையாது.
ஓகே, அது ஓப்பனாக தெரியுது. இது வந்து நீங்கள் ஏதோ ஒரு வயதில் ஆதாயம் அடைஞ்சால் கூட நான் வந்து எதுவுமே இல்லைன்னு இண்டிபெண்ட்டாக கரெக்டாக தான் பண்ணுறேன்னு சொல்லி பண்ணக்கூடாது. இது ப்ரொமோஷன் தான் அப்படின்னு மக்களுக்கு நீங்கள் கன்வே பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்களும் உண்மையான நபர் தான். ரெண்டாவது, இன்னைக்கு கார்கள் வந்து நிறைய ஃப்ளோவாக கிடைக்குது. இப்போ வந்து நம்ம ரிவ்யூவில் வந்து நிறைய கார்கள் வந்து கிடைச்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன அர்த்தமாக இருக்கும் சொல்லுங்கள். இப்போ எனக்கு வந்து கார் வந்து கிடைச்சிக்கிட்டே இருக்குது, நான் டீலர்கிட்ட வந்து எனக்கு வந்துக்கிட்டே இருக்குது, கார் வந்து தந்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா என்ன மீனிங்? புரியலையே. கார் வந்து எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஓகே, அவங்களுக்கு நீங்கள் ஒரு ஏதோ ஒரு விதத்தில் வந்து அவங்க கூட நீங்கள் இணைஞ்சு போகிறீங்க அப்படின்னு ஃபேவரபுளாக இருக்கேன்னு அர்த்தம். அப்படி ஃபேவரபுளாக இருக்கக்கூடிய என்கிட்ட இருந்து நீங்கள் 100% உண்மையை எதிர்பார்க்க முடியுமா? முடியாது. ஓகே, கார் ரிவ்யூ நீங்கள் பார்த்தேன்னு சொன்னீங்களா, நிறைய பார்த்தேன்னு சொன்னீங்களா? கார் ரிவ்யூ பார்த்து ஒரு காரை வந்து செலக்ட் பண்ணும்போது ஒரு தெளிவு ஏற்படுதா இல்லை உங்களுக்கு குழப்பம் ஏற்படுது? இல்லை சார், ஆக்சுவலி சொல்ல போனால் ஒரு கார் வாங்கணுங்கிற ஒரு டிசைடுக்குள்ளே நம்ம வாரோம். யூடியூப் சேனல் பார்த்து நம்ம ரிவ்யூ பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வர்றது குழப்பம். அந்த குழப்பத்தில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வண்டியை நம்ம வாங்கலாமா வாங்கக்கூடாதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு குழப்பத்துக்கு தான் தள்ளப்படுறோம். நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் எல்லாமே வச்சுருக்குறாங்க இல்லையா, ஒரு செட்டப்ஸாக வராங்க. பார்த்து அழுத்து போகிற மாதிரியான ஒரு சம்பவம் வந்து இப்போ யூடியூப்பில் போய்கிட்டு இருக்கு. அதாவது ஸ்பெசிஃபிகேஷன்ஸுங்கிற பேரில் ப்ரௌச்சர்ஸ்லாம் வந்து கம்பெனி சைட்லேயே வந்துடுது. ஓகே, ஆனால் அதையே அவங்க ஒரு எக்ஸிக்யூட்டிவாக மாதிரி பேசுகிறாங்க, மாறி பேசிக்கிறாங்க. ஒரு ஹெட்லைட்டை பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்பை இவங்களே வந்து அதை வந்து உருவாக்குன லெவலுக்குலாம் பில்டப் கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஒரு கிரில் சார், அதெல்லாம் வந்து நாங்கள் கேட்க வரலை. யூடியூப் ரிவ்யூ வந்து ஒரு டெப்த்தாக அந்த வண்டியை வாங்கலாமா வேண்டாமா, அது எனக்கு வந்து என் ஃபேமிலிக்கு சூட்டபுளாக இருக்குமா, நான் ஒரு ரஃப் டிரைவிங், நான் ஒரு சாஃப்ட் டிரைவிங், ஒரு ஆஃபீஸுக்கு போவேன், அடிக்கடி ஹில்லுக்கு போவேன், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கஸ்டமர்ஸ் இருப்பான். அந்த கஸ்டமர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஏற்ற மாதிரி இருக்குமான்னு இண்டிவிஜுவலாக தேடுறதுக்கு தான் நாங்கள் வந்து ரிவ்யூஸ்குள்ளே வாரோம். ஓகே, ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட அந்த ஒரு மேஜிக்கல் வேர்ட்ஸை யூஸ் பண்ணி அந்த பம்பரை போய் காட்டுறதா இருக்கட்டும், டீஃபாகரை காட்டுறதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ரொம்ப சில்லியாக இருக்குது. டீஃபாகர் இருக்குங்கிறது வந்து ப்ரௌச்சரில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க கம்பெனியில். ஓகே, ஒரு மேன்ட்டை வந்து நாங்கள் என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா, உங்களோட அந்த ரெப்ரசன்டேஷனே வந்து அந்த வெஹிக்கிளோடைய நாலேஜை வந்து எங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் தான். ஆனால் அதில் மிஸ் ஆகுது. அதுவே ஒரு குழப்பத்துக்கு ஒரு பெரிய பேஸ்மெண்ட்டாகவும் ஆகுது. ஓகே, உங்களுக்கு வந்து அந்த அதில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ரொம்ப டைம் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு தேவையான பார்ட் வந்து கடைசியில் இருக்கும், அவங்க சொல்லியிருப்பாங்க. சுருக்கமாக இருக்குது, இதில் சுருக்கமாக இருக்குது, லாஸ்ட்டில் இருக்கும். அப்போ லாஸ்ட் வரைக்கும் நான் பார்க்குற பொறுமை எனக்கு யாருக்கும் இல்லை. அப்படிங்கும்போது அந்த அதை வந்து ஃபஸ்ட்டில் சொல்லணும். இந்த கார் வந்து எப்படிங்கிறத ஃபீல் பண்ணி சொல்லணும். நான் எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா, நீங்கள் சொல்ல வர்றதை நான் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். ஒரு சாப்பாடு சமைச்ச பிறகு அந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு டேஸ்ட்டாக இருக்கா இல்லையா, உப்பு புளி கரெக்டாக இருக்காங்கிறத சொல்லணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. ஆனால் அந்த சாப்பாட்டில் என்னெல்லாம் போடப்பட்டது, எப்படிலாம் சமையல் செய்யப்பட்டது அப்படிங்கிறது ரொம்ப நேரம் நீங்கள் பார்க்குறீங்க. கரெக்ட் அப்படி தான் பார்க்குறீங்க. கடைசியில் வந்து டேஸ்ட்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தெரிய வேண்டியிருக்கு. நெகட்டிவ் விஷயங்களை பட்டும் படாமல் அப்படி கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறது இருக்குது. இது கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறது. ஆனால் என்னென்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், இது ஒரு ஃபார்மெட்டுக்குள்ளே இருக்குது. ஓகே, உலகம் முழுக்க இது ஒரு ஃபார்மெட்டாக இருக்குது. அதாவது இப்படி தான் சொல்லணும், இப்படி சொன்னால் தான் நீ ஒரு ரிவ்யூவர், இப்படி சொன்னால் தான் நீ உனக்கு வந்து மதிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நான் வந்து எடுத்த உடனே காரை பற்றி இது இந்த இதுக்கு நல்லாயிருக்கும், இப்படிப்பட்டவங்க நல்லாயிருக்கும், கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து இப்படி இருக்குது அப்படி இருக்குது நம்ம சொல்கிறேன்னு வைங்களேன், அது வந்து ரிவ்யூவர் கிடையாது அப்படின்னு மக்களே ஏற்றுக்கிறாங்க. எனக்கு அனுபவம் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ நான் ரிவ்யூவராக மாறுறதுக்கான தகுதியை என்ன தெரியுமா, நான் எடுத்த உடனே எல்லாத்தையும் நான் விளக்கணும். ப்ரௌசர்ஸை நைட்டில் உட்காந்து படிச்சுட்டு, சரியா, ப்ரௌசரை எடுத்து நான் நைட்டில் உட்காந்து ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணிவிட்டு காலையில் போய் அந்த காரை எடுத்து, சரியா, அதில் இருக்கக்கூடிய எல்லா ஃபீச்சர்ஸையும் எக்ஸ்பிளைன் பண்ணி, ஏன்னா இங்கே உள்ளதை அங்கே பண்ண போகிறோம். இந்த பேப்பர்லேருந்து ஒரு வேர்டை கூட நான் மாற்ற முடியாது. சரியா, இதில் வந்து இவ்வளோ பவர் என்ஜின் அப்படின்னா அதான் சொல்லி ஆகணும், டார்க் இவ்வளோன்னா அதான் சொல்லி ஆகணும். என் சொந்தமாக நான் எதுவுமே சொல்ல முடியாது. இங்கே வந்து நைட்டில் உட்காந்து இந்த ஸ்கூலில் படிக்கிற மாதிரி மக்கப் பண்ணிட்டு போய் அடுத்த நாள் ஒப்பிக்கிறது தான் கிட்டத்தட்ட இன்னைக்கு கார் ரிவ்யூ மாதிரி எல்லாரும் அதுதான் பெஸ்ட், அதான் கரெக்ட் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் சொன்ன மாதிரி என்ன பொறுத்தளவில் அது வந்து சொல்லலாம், அதை வந்து ரொம்ப மேலோட்டமாக கொஞ்சம் சொல்லிட்டு அந்த கார் வந்து அதோட டிரைவ் ஃபீலை வந்து உடனடியாக சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கும். இல்லை அந்த சீட் பொசிஷன் அது எப்படி இருக்குது, அந்த டிரைவிங் டைனமிக்ஸ் எப்படி இருக்குது, நமக்கு வாங்கலாமா வேண்டாமா, யாருக்கு சரியாக இருக்கும் அப்படிங்கிறத முதல்ல சொல்லிட்டா நீங்கள் சொன்ன மாதிரி இப்படி பிரச்சனைகள் வராது. சொல்லிட்டு கூட அப்புறம் நீங்கள் ஒரு 8 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு அப்புறம் கூட காரோட ஃபீச்சர்ஸை வந்து சொல்லலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து தான். ஆனால் இது ஒரு சிஸ்டத்துக்குள்ளே இருக்கிறனால இதை மாற்ற மாட்டாங்க, இப்போதைக்கு மாற்ற மாட்டாங்க. இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. இந்த சிஸ்டத்துக்குள்ளே மாற்ற மாட்டாங்கன்னா, இப்போ நம்ம ஒரு டீலர் சைடுக்குள்ளே போகிறோம், அதாவது ஒரு ஷோரூமுக்குள்ளே போகிறோம். இந்த வேலையை தான் எக்ஸிக்யூட்டிவ் பார்க்குறாரு.
எங்களுக்கு வந்து எக்ஸிக்யூட்டிவ் பார்க்கும்போது எப்படி தெரியுது அப்படின்னா, ஒரு கஸ்டமரை வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேசி ஒரு வண்டியை வாங்க வைக்கிறதுக்கான ஒரு ஃபார்மெட்டில் அவங்க பேசுவாங்க. அதையே ஒரு ரிவ்யூவர் வந்து செய்யும்போது அது எப்படி ஏற்றுக்க முடியும்? அதானங்க சொல்கிறேன். அப்போ காரை கொடுத்து அப்படி தானே சொல்லணும். சரி, வேற எப்படி பேசணும் நீங்கள் சொல்லுங்கள். வேற எப்படி பேசுவாங்க? இப்போ நான் எப்படி பேசணும் சொல்லுங்கள். நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு கார் இருக்குது. இப்போ ஒரு கார் இருக்குன்னு வைங்களேன், ஒரு எக்ஸாம்பிளுக்கு. அந்த காரை பற்றின டீட்டெயில்ஸ் அப்படி நாங்கள் எதிர்பார்க்குறது வந்து அந்த வெளியில் இருக்கிற அந்த அவுட்டோரையோ அந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸே கிடையாது. ஓகே, லாஸ்ட் டைமில் இருக்காட்டிலும் இப்போ என்ன புதுசாக ஒரு அப்டேட் வந்திருக்கு, ஒரு அடாஸ் லெவல் 2 அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா அதை மென்ஷன் பண்ணுறது தப்பு இல்லை. இந்த காரில் இருக்குதா இல்லையாங்கிறத நம்ம அதை தெரிஞ்சுப்போம். ஒரு நார்மலாக சொல்லக்கூடிய ஒரு வெளியில் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்டர்னல் ஃப்ரேம்ஸ் இந்த பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ண வேண்டாங்க. அது மட்டும் தான் என்னுடைய கேள்வி. அது உண்மைதான். உள்ள வந்து இப்போ ஒரு ஏசி இருக்குது, அதெல்லாம் வந்து டீட்டெயிலிங் பண்ண நம்ம இன்னைக்கு தேதிக்கு ஏசி இல்லாமல் வருதுங்களா? இதில் இன்னொரு விஷயம் கூட இருக்குது. கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா மேண்டேட்டரி இத்தனை ஏர் பேக்ஸ் இருக்கணும்னு போட்டிருக்கும். சரிங்களா? நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த காரில் பார்த்தீங்கன்னா 6 ஏர் பேக் இருக்குது அப்படிம்பாங்க. அது வந்து அவ்வளோ பெரிய ஒரு யூடியூபர், அவங்களுக்குலாம் அவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்கும்போது நம்ம அவங்கள்ட்ட வந்து எதிர்பார்க்குற விஷயங்களே வேற. கரெக்ட். சரிங்களா? எங்களோட எதிர்பார்ப்பே வேற. ஆனால் இதையெல்லாம் அவங்க மென்ஷன் பண்ணும்போது அவங்க நாங்கள் வச்சிருந்த இடத்துல இருந்து கொஞ்சம் கீழே வந்துடுறாங்க. அதான் 6 ஏர் பேக் அப்படிங்கிறது மேண்டேட்ரி. ஆனால் அதை 6 ஏர் பேக் வச்சு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பெருசாக காட்டுறாங்க. கரெக்டாக? ஓகே, இது வந்து தேவையில்லாததான், அவசியம் இல்லாது. அதைத்தான் சொல்லிட்டுலாம் சார். இங்கே வந்து நீங்கள் ஏதோ ஒரு வகையில் வந்து ஒரு அழுத்தத்தின் பேரில் தான் இங்கே செய்யப்படுறதுனால, அதனால தான் சொன்னேன் அது 100% உண்மையாக இருக்காது. இப்போ நான் உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். நம்ம சேனல் பொறுத்தளவில் நம்ம இன்றைக்கி வரைக்கும் 350 360 வீடியோஸ் மேலே பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வரைக்கும் நம்ம ஒருத்தர் கூட ப்ரமோஷன் பண்ணது கிடையாது. ₹1 கூட யார்கிட்ட ஆதாயம் வாங்கினது கிடையாது. நான் ஒரு கொள்கையோடு நான் வந்தவன். உள்ள வரும்போது நினச்சேன்னா எந்த கம்பெனிக்கும் நம்ம ஆதரவு கிடையாது. உள்ளதை உள்ளபடி நம்ம பேசுவோம். ஓகே, உண்மையை உறக்க சொல்லுவோம் உலகிற்கு. இதுதான் நம்மளுடைய கொள்கை. அதை கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணணும். நீங்கள் என்ன கேட்கலாம், என்ன சார் நீங்கள் வந்து ப்ரொமோஷன் பண்ணால் நிறைய காசு கிடைக்கும் தானே, நீங்கள் வருமானத்துக்கு தானே ஓடுறீங்க இல்லையா? வருமானத்தை தானே ஓடுறீங்க, ஏன் பண்ணிட்டு போனால் என்ன, உன்னை பிழைக்க தெரியாதவன் அப்படிலாம் என்ன சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு பிழைக்க தெரியல சார் அப்படின்னு சொன்னவங்கலாம் உண்டு. நான் பிழைச்சிட்டு தான் சார் இருக்கேன். எனக்கு யூடியூப் காசு கொடுக்குது, எனக்கு வியூஸுக்கு காசு கொடுக்குது, எனக்கு போதும்னு நினைக்கிறேன். அது போதும், நான் அதுக்குள்ளே வாழ்ந்துக்கிறேன் அப்படிங்கிறதான். இன்னும் பணம் வேணும்னு சொல்லி நான் ஓடுறதில்லை. அது தேவைப்பட்டவங்க பண்ணிக்கிறாங்க, அது தப்பு கிடையாது, அது அவங்கவுங்க விருப்பம். சரியா? என்ன பிழைக்க தெரியாதவன் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அது அப்படியே இருந்துட்டு போட்டுமே. ஓகேவா? அதை பற்றி பிரச்சனையே கிடையாது, நான் கவலையே கிடையாது. ஏன்னா இன்றைக்கு நான் ஒரு முடிவை எடுத்திருக்கேன். நான் என்னுடைய பார்வையாளர்களுக்கு நான் ஒரு விஷயத்த முதல்ல சொல்லிட்டேன். என்னுடைய சேனல்லே மேலே வந்து உண்மையை உறக்க சொல்லுவோம் உலகிற்குன்னு போட்டுட்டு நான் பின்னாடி போய் காசை வாங்கிட்டு இல்லை ஏதாவது ஒரு ஆதாயத்தை வாங்கிட்டு அவங்களுக்கு நான் வந்து உண்மை மாதிரி காட்டுறதே துரோகம்னு சொல்கிறேன். ஓகே, என்னுடைய பார்வையாளர்களுக்கு நான் செய்கிற துரோகம் அது. அப்படி செய்யக்கூடாது. ஓகே, சரியா? உங்கள் மேலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு விமர்சனம் உண்டு. என்னென்னா, இவர் வந்து ஒரு காரை எடுத்துக்கிட்டு அந்த காரோடைய ஃபீட்பேக்கை மட்டும்தான் சொல்லுவார்னு பார்த்தா அதோட நெகட்டிவையே தான் அதிகமாக சொல்லுவார். நான் கமெண்ட்ஸ்லேயும் பார்த்துருக்கேன். கமெண்ட்ஸில் வந்து சில நேரம் வந்து ரிவ்யூவர்ஸ் வந்து சண்டை போடுறதையும் நான் பார்த்துருக்கேன். என்னென்னா, சம்டைம்ஸ் வந்து ஒரு மாருதி சுசுகிக்கு ஃபேவராக பண்ணுற மாதிரி இருக்குது அப்படிம்பாங்க. சில நேரம் பார்த்தீங்கன்னா அதே அவங்களே டாட்டாக்கு இவங்க ஃபேவர் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ வந்து ரிவ்யூவர்ஸையும் நம்மளால் சாட்டிஸ்ஃபைட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை சார், அதாவது நான் அதை நெகட்டிவ் நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். குவிட் காரு பார்க்குறதுக்கு அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் பொத்தாம் பொதுவாக போய் வாங்குறவங்கள நான் உங்களை தடுப்பேன். ஓகே, சூப்பர். இது எப்படி நெகட்டிவாக மாறும்? இப்போ குவிட் காரை என்னை வந்து நீங்கள் ரிவ்யூ பண்ண சொன்னால் நான் எடுத்த உடனே சொல்லுவேன் அதில் வந்து சஸ்பென்ஸ் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். எடுத்த உடனே சொல்லுவேன். யாராலும் சொல்ல முடியுமா? எடுத்த உடனே சொல்லுவேன். இது ஒரு அவங்ககிட்ட போய் ஒரு டீலர்கிட்ட போய் காரை வாங்கிட்டு பண்ணும்போது ஒருவேளை நான் உதாரணம் சொல்கிறேன், நம்ம போவே மாட்டோம், இருந்தாலும் நான் சொல்கிறேன், வாங்கிட்டு நான் பண்ணும்போது எப்படி சொல்லணும் தெரியுமா? கடைசியில் சொல்லணும். அதை எப்படி சொல்லணும் தெரியுமா? பூ போல சொல்லணும். அதை வந்து மயிலுக்கு தடவன மாதிரி சொல்லணும். அதாவது சஸ்பென்ஷன் கொஞ்சம் ஹார்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடணும். அப்போ உங்கள் மேலே வச்சிருந்த நம்பிக்கை அதுதான் சொல்ல வரேன். இல்லை, அப்படி நம்ம பண்ண போகிறது இல்லை. அதனால தான் சொல்கிறேன், ஒருத்தட்ட நம்ம போய் நின்றுட்டா, டீலர்கிட்ட போய் நின்றுட்டா, நான் வந்து இண்டிபெண்டாக பேசினா சஸ்பென்ஷன் ஹார்டாக இருக்குங்க, ரொம்ப கொஞ்சம் ஸ்டிஃபாக தான் இருக்குது, பார்த்து வாங்கிக்கோங்க, டெஸ்ட்ல பாருங்கன்னு சொல்லலாம். நம்ம வந்து ஒருத்தட்ட போய் காரை வாங்கிட்டோம் அப்படின்னா கடைசியில் தான் சொல்ல முடியும் அதையுமே ஹார்டாக இருக்குன்னு நினைக்கிறேன், அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அது வந்து ரொம்ப அழுத்தமாக சொல்லக்கூடாது, அப்படி மேலோட்டமாக சொல்லிட்டு போயிடணும். இதுதான் உண்மை. அதே மாதிரி நீங்கள் இன்னொரு விஷயம் சொன்னீங்க, அதாவது கமெண்ட்ஸில் பார்த்ததா சொன்னீங்க, இந்த மாதிரி நான் மாருதிக்கு வந்து ஃபேவராக பேசுகிறதாகவும் டாடா கம்பெனிக்கு ஃபேவராக பேசுகிறதாகவும் சொன்னீங்க. அது நானே படிச்சிருக்கேன்.
அதை பார்க்கும்பொழுது உண்மையிலே எனக்கு சிரிப்பு தான் வரும். ஏன் அப்படின்னா அது அவங்களுடைய அறியாமையை காட்டுது. அது அவங்களுக்கு தப்பு சொல்லலை, அவங்களுக்கு தெரியல. ஏன்னா அவங்க எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காரை வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னாலே உடனே அது அந்த கம்பெனிக்கு ஆதரவாக இருக்கிறதாக ஒரு சாரார் பேசுவாங்க. இப்போ வந்து சிலருக்கு மாருதியை பிடிக்காது, மனசளவில் அவங்களுக்கு பிடிக்காம மாருதி கெட்டது அப்படின்னு சொல்லி ஆழ் மனசத்தில் யாரோ போய் அவங்க நம்ப வச்சுருப்பாங்க. சரியா, அவங்களுக்கு வந்து நம்ம மாருதியை கொஞ்சம் நல்லா பேசிட்டா உடனடியாக ஏன் மாருதிக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க, சொம்பு தூக்குறாங்க அப்படிம்பாங்க. அதே மாதிரி தான் டாட்டாவுக்கும். டாட்டாவை வந்து ஒரு பெரிய அளவில் கற்பனையில் வச்சுருப்பாங்க, அது சூப்பர் வண்டி அப்படின்னு வச்சுருப்பாங்க. அதில் உள்ள குறைகளை சொல்லும் பொழுதும் நீங்கள் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நீங்கள் மாருதிக்கு ஆதரவான ஆள் அப்படி சொல்லுவாங்க. அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது வந்து வரத்தான் செய்யும். பட் நமக்கு வந்து இன்னொரு விஷயம், நான் ஏன் மாருதி அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்குது. பொதுவாகவே நம்ம ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ்க்கு வந்து நிறைய கார்களை வந்து நான் பேசுவேன். அதை பற்றி பேசும்போது நான் ரொம்ப யதார்த்தமாகவே இன்றைக்கி நமக்கு மைலேஜ் அப்படின்னு வரும்பொழுது நம்ம மாருதியை வந்து சொல்லுவோம். ஏன்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் நீங்கள் என்ன தான் விமர்சனங்கள் இருந்தாலும் அந்த கார்கள் அதிகமாக விற்கிது. அதுக்கு காரணம் என்னென்னா அந்த மைலேஜ் கிடைக்கிறதும் ஒரு எளிமையான லோ மெயின்டெனன்ஸ் இருக்கிறதும் முக்கியமான காரணங்கள். அதை நம்ம சொல்லித்தானே ஆகணும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் அதை தொடர்ந்து வந்து நான் இதெல்லாம் பார்த்துட்டு நிப்பாட்ட மாட்டேன். எனக்கு எது உண்மைன்னு படுதோ என்னுடைய அனுபவத்தில் உள்ளதை நான் சொல்லத்தான் செய்வேன். ஓகே, சூப்பர். இன்னொரு விஷயம் கேட்கணும் சார் உங்கள்கிட்ட. சொல்லுங்கள். இப்போ பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா யூடியூபர்ஸ் திருவிழானே சொல்லலாம். இந்த ஆட்டோமொபைல் ஃபீல்டு உள்ளவங்க வந்து நிறைய எக்ஸ்போஸுக்கு போய் அந்த புதுசாக லான்ச் ஆகக்கூடியதோ இல்லை கான்செப்ட் கார்ஸையோ வீடியோஸ் எடுத்து போடுறாங்க. நிறைய அதை பற்றின தேடல்கள், அதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் வந்து முன்னக்கட்டி நம்ம வந்து ஒரு ஆட்டோமொபைல் சம்மந்தப்பட்ட ஒரு மேகசினில் படிச்சிருந்தாலும் அந்த கான்செப்ட் வீடியோஸ் வந்து நம்ம லாங்குவேஜில் உள்ள ஒரு யூடியூபர் போய் பேசும்போது கேட்குறதுக்கு நல்லா இருக்கு. என்ன மாதிரியான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் வருதுன்னு அந்த இடத்துல சொல்லும்போது கேட்க நல்லா இருக்கு. இது மாதிரியான ஒரு வீடியோஸ் கூட நீங்கள் இது வரைக்கும் போட்டது இல்லை. ஸோ எனக்கு இதில் என்ன கொஸ்டின் இருக்குன்னா, நீங்களா விருப்பப்பட்டு போகலையா, இல்லை உங்களுக்கு அழைப்பு வந்து நீங்கள் ரிஜெக்ட் பண்ணியிருக்கீங்களா, இல்லை உங்களுக்கு அது இன்ட்ரெஸ்ட் இல்லையா? கரெக்ட். இப்போ வந்து நான் உண்மையிலேயே ஒரு ஆட்டோமொபைல் இருக்கும் பொழுது அதெல்லாம் போகணும். உண்மையை சொல்லப்போனால் அது போகணுங்கிறதா நல்லது. அது போய் நீங்கள் நிறைய பார்க்கணும், நிறைய கார்களை வந்து பார்க்கணுங்கிறதா உண்மை. பட் நான் வந்து போகிறதில்ல. ஏன் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன விஷயங்கள் தான். இப்போது ஒரு லிங்க், நீங்கள் கம்பெனியோடைய ஆட்டோமேக்கரோட ஒரு லிங்க்ல நீங்கள் இருக்கணும். அது இருந்தால் தான் வந்து அதோடைய கண்டினியூட்டி உங்களுக்கு கிடைக்கும். இதெல்லாம் ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து எல்லாமே அதுக்கு தனக்கு தானே ஷேர் பண்ணிப்பாங்க. இந்த இடத்துல இது நடக்குது அப்படின்னு எனக்கும் தெரியும், எங்கே நடக்குது எல்லாமே தெரியும். பட் இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அங்கே எக்ஸ்போவில் போய் ஜஸ்ட் நம்ம அதை வண்டியை மட்டும்தான் காட்ட முடியும், பெருசாக ஒன்றும் எக்ஸ்பிளைன் பண்ணிட முடியாது. அதாவது அந்த வண்டியுடைய எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு தெரியும். நான் எப்போவுமே ஒரு காரை வந்து சும்மா எடுத்து அதில் உள்ளதை மட்டும் சொல்ல நான் விரும்புறதில்லை. அதை ஓட்டி பார்த்து எனக்கு கிடைக்கிற அனுபவத்தை சொல்கிறது மட்டும்தான் எனக்கு பிடிக்கும். ஆனால் அவங்க போகிறவங்கள நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன், அது போகணும். ஏன் அப்படின்னா ஒரு தொழிலுக்கான ஃபுல்ஃபில் அப்படி தான் இல்லையா? அப்போ தான் நீங்கள் புரிஞ்சுக்க முடியும், நிறைய கார்களை பார்க்க முடியும், நிறைய பேரை சந்திக்க முடியும், ஆட்டோமொபைல்னால் என்னன்னு ஒரு கனெக்டிவிட்டி ஏற்படும். அதெல்லாம் நல்ல விஷயம்தான். ஆனால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கம்பெனி கூப்பிடுவாங்களா அப்படின்னு கேட்டால் கூப்பிடுவாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு போய் இன்ட்ரடக்ஷன் ஆகிட்டீங்க அப்படின்னா, அந்த கம்பெனியோட நீங்கள் இன்ட்ரடக்ஷன் ஆகி நீங்கள் நல்ல விஷயமா அவங்களுக்கு கொஞ்சம் நல்லபடியாக பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மெயில் வந்துடும், உங்களுக்கு அழைப்பெல்லாம் வந்துடும். சரியா? ஆனால் அவங்களே உங்களை வாட்ச் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் ஒருவேளை என்னைய மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிட்டா பிளாக் லிஸ்ட்டில் போட்டுருவாங்க. இதுக்கு பேர் பிளாக் லிஸ்ட்னு ஒரு பேரே இருக்குது, தெரியுமா உங்களுக்கு? கூகுளில் தேடி பாருங்கள். ஆட்டோமேக்கர்ஸுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் இல்லாமல் இல்லை ஃபேவராக நீங்கள் ஏதாவது பேசாமல் இல்லை ஏதாவது நெகட்டிவாக பேசி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை பிளாக் லிஸ்ட்டில் போட்டுருவாங்க, உங்களை எப்போவுமே கூப்பிட மாட்டாங்க. சரியா? அந்த நிலைமை நான் போனால் வந்துடும், அது எனக்கே தெரியும். எனக்கு கண்டிப்பாக தெரியும். ஒரு 2-3 வீடியோ பண்ணும்போதே இவங்க வந்து நம்மளை பிளாக் லிஸ்ட் ஒப்பேற மாட்டான் அப்படின்னு சொல்லி நம்மளை அனுப்பி விட்ருவாங்க. எதுக்கு போய் அப்படி நிற்கணும்? சரியா? ஆட்டோமொபைல் ஃபீல்டு அப்படிங்கிறது ஒரு கடல் மாதிரி. அதில் ஒரு இடத்துல மீன் கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக எல்லாரும் போய் அங்கே நிற்கணுங்கிற அவசியம் இல்லை. அவங்க ரிவ்யூ பண்ணுறாங்கன்னா தாராளமாக பண்ணட்டும். நல்ல நல்ல ரிவ்யூஸ்லாம் இருக்காங்க, நானே பார்த்து நல்லா ஆச்சரியப்படுறேன். நல்லா பண்ணுறாங்க, நல்லா பண்ணிட்டு போட்டோம். ஆனால் அதே இடத்துல நானும் போய் நிற்கணுங்கிறது இல்லை. ஒரு இடத்துல மீன் கிடைக்குது அப்படின்னா என்னுடைய பாதை தனியாக இருக்குது, கடல் தானே, இன்னொரு இடத்துல கிடைக்கும். ஆட்டோமொபைலில் நீங்கள் ரிவ்யூ மட்டும்தான் ஆட்டோமொபைல் சேனலா? கிடையாது. அதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது, அதில் நிறைய விஷயங்களை பற்றி பேசலாம். ரைட்டா? அதனால் நான் தனியாக ஒரு ட்ராக்ல போயிட்டுருக்கேன். நம்ம காரை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறேன், ஒரு பழைய காரை வாங்குறேன், அதில் என்னெல்லாம் செய்ய முடியும்னு ட்ரை பண்ணுறேன். சரியா? புது புது ஐடியாஸில் வந்து நானும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஆட்டோமொபைல் அதில் தான் போய் நிற்கணுங்கிற கட்டாயமே கிடையாது. ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் சார், நீங்கள் கேட்டதுக்காக சொல்கிறேன். என்ன பொறுத்தளவில் உன்னை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண நான் பொதுவாக விரும்ப மாட்டேன். சூப்பர். அங்கேருந்து படிச்சுக்கிட்டு வந்து அப்படி ஒப்பிக்க எனக்கு கொஞ்சம் வந்து அது மனதளவில் ஒத்துக்காது. எனக்கு சொல்ல தெரியாதா என்ன? சொல்லுங்க பார்ப்போம். ஒரு காரை எடுத்து அதில் இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிகேஷன் சொல்ல எனக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? கண்டிப்பாக
அதில் எனக்கு விருப்பம் கிடையாது. நான் பள்ளியில் படிக்கிற காலங்கள்லேயே அப்படித்தான். நான் வந்து ஒரு சப்ஜெக்டை படிக்கிறேன் அப்படின்னா அந்த சப்ஜெக்டை வந்து பாயிண்ட் மட்டும் நோட் அவுட் பண்ணிவிட்டு அந்த புக்கில் இல்லாத விஷயங்களை கூட நான் எழுதுவேன். அது என்னோட ஸ்டைலில் ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் எனக்கு வந்து மார்க் குறைச்சி போடுவாங்க. சரி, அங்கே ஆரம்பிச்சிருக்கு. ஆமாம், ஏன்னா அங்கே ஃபார்மேட் அப்படி தானே. நீ புக்கில் உள்ளதை தாண்டி ஒரு வார்த்தை கூட நீங்கள் தப்பாக எழுதிடக்கூடாது அப்படிம்பாங்க. சரி, ஆனால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அவங்க புக்கில் இருக்கிறத விட இன்னும் சிறப்பாக எழுதுவேன். வருஷம் மாறாது. ஒரு ஹிஸ்ட்ரியை பற்றி ஒரு தலைவரை பற்றி எழுதணும் அப்படின்னா அவர் பிறந்த வருஷம் மாறாது, அவர் இறந்த வருஷம் மாறாது, அவர் செஞ்ச சேவைகள் மாறாது, ஆனால் அந்த சேவைகளை இன்னும் அழகாக எழுதுவேன். ஓகே. ஆனால் எல்லாம் படித்து பார்த்துட்டு நீ அதிக பிரசங்கித்தனம் அப்படின்னு சொல்லுவார் என்னோட வாத்தியார். அதிக பிரசங்கித்தனம் பண்ணுறீங்க, எதுக்கு இதை எழுதணும் அப்படின்ட்டு. இல்லை சார், எனக்கு மனசில் தோணிச்சு எழுதுனேன். இல்லை அப்படி எழுதக்கூடாது, இங்கே என்ன இருக்கோ அதை தான் சொல்லணும் அப்படின்னு. அப்படி இருக்கும்போது நான் எப்படி ஒரு ரிவ்யூ வந்து அப்படியே படிச்சுட்டு வந்து எப்படி நான் ஒப்பிப்பேன்? இதனால தான் நான் வந்து இந்த ரிவ்யூஸ் எல்லாம் பண்ணாமல் இருக்கிறதுக்கு காரணம். அதுக்காக ஒரு காரணம் ரிவ்யூவே பண்ண மாட்டேனா அப்படின்னு கிடையாது. கண்டிப்பாக எனக்கு வந்து ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்களா, ஃபாலோவர்ஸ் யாராவது நமக்கு வண்டி கொடுத்தாங்க, நீங்கள் ஃப்ரீடம் நமக்கு கொடுக்குறாங்க, நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள் சார், அதில் கூடிய ப்ளஸ் மைனஸ் ரெண்டையுமே சொல்லுங்கன்னு சொல்லி கொடுத்தா நான் பண்ணுவேன். ஆனால் அப்படியும் இங்கே ஆட்கள் கிடையாது பெருசாக. இப்போ நீங்கள் ஒரு காரை வாங்கிட்டு அந்த காரில் வந்து நீங்கள் பாசிட்டிவ் நெகட்டிவ் சொல்ல விரும்புவீங்களா? தயக்கம் இருக்கும். ஏன்னா நான் நெகட்டிவ் சொல்லிட்டா உங்கள் சொந்தக்காரங்க என்ன சொல்லுவாங்க பார்த்துட்டு, இப்படி நெகட்டிவாக இருந்த காரை தான் நீ வாங்கினியா அப்படின்னு சொல்லிடுவாங்கன்னு நீங்கள் தரமாட்டீங்க. அதனால் நம்ம யார் இதுக்கும் போகலை. எனக்கு ஒரு ஐடியாலஜி இருக்குது. இந்த கார் வெளியே வரும், நான் ஓட்டி பார்ப்பேன். யார் காரையும் எடுத்து நான் பண்ணலை. ஆனால் அந்த காரை ஒரு சினிமா பார்க்குற மாதிரி, நான் ஒரு சினிமா தேட்டரில் போய் சினிமா பார்க்குற மாதிரி ஓட்டி பார்த்துட்டு வந்து நான் இங்கே வந்து உட்காந்து என்னுடைய ரிவ்யூவை நான் முடிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன். அது பார்த்து மக்கள் தெரிஞ்சுக்கிறவங்க தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறத என்னுடைய ஐடியா. அதே மாதிரி எனக்கு இன்னொரு கேள்வி இருக்குது. இப்போ ஒரு காரோடைய நியூ லான்ச் பார்த்தீங்கன்னா ஓவர் ஹைப்போ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. இப்போ ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு டாடா சியராவாக இருக்கட்டும், ஒரு XUV 7XO இருக்கட்டும், இந்த மாதிரி வெஹிக்கிள்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்குற ஹைப்புன்னு ஒன்று இருக்குது. இப்போ வரப்போகுது, இன்னொரு 10 நாள் தான் இருக்குது, இன்னொரு 5 நாள் தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. சரி, ரைட், ஓகே, அது கூட ஒரு சூப்பர் ஸ்டார் படத்துக்கு தக்கன ஒரு பில்டப் கொடுக்குறாங்கன்னு வைங்களேன். அந்த லான்ச்சிங் டேட்டில் கூட பார்த்தீங்கன்னா பின்னாடி 16 லட்சமா கிடையாது, அப்படி இது குறையுது. 15 லட்சமா கிடையாது. இது கடைசியில் எப்படி ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சில செகண்ட் ஹேண்டு சேல்ஸ் எப்படி சொல்லுவாங்கன்னா, இந்த கார் பார்த்தீங்கன்னா 5 லட்சம் கிடையாது, 3 லட்சம் கிடையாது, 2 லட்சமும் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. இந்த ரேஞ்சுக்கு வந்து ஒரு டாப் பிராண்ட்ஸ் போகக்கூடிய ஒரு நிலைமை என்ன? அதான் சார் சொல்கிறேன். ரோட்டில் கொண்டு ஏன் வண்டி நிப்பாட்டினாங்க? கடைக்கு பக்கத்தில் காரை நிப்பாட்டி ஏன் கொடையை போட்டாங்க? சேல்ஸ். அந்த பொருளை கொண்டு ஒரு இடத்துல சேர்க்கணும். அதுக்கான விளம்பர யுக்தி என்னெல்லாம் உண்டோ அதை கம்பெனி ஃபாலோ பண்ண தான் செய்வாங்க. ஒரு காருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளா உள்ளே போய் அதை வீடியோ எடுத்து போடும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக கார் கம்பெனிகள் வந்து நல்ல சேல்ஸ் வந்து ஹைப்பில் போயிடுது. அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, நான் வந்து ஒரு ஆட்டோமொபைல் இருக்கேன்னா எனக்கு காரை பற்றி பார்க்கணும் ஒரு ஆசை இருக்கும். அந்த ஆசையிலேயே நான் ஒரு ரிவ்யூவராக இருக்கும் பொழுது நானாகவே போகிறேன், உள்ளே போய் நானே செலவு பண்ணி போய் அந்த காரணம் பண்ணுறது ஏதோ ஒரு வகையில் அந்த கார் கம்பெனிக்கு மறைமுக ப்ரொமோஷன் தானே. ஆமாம். ஒரு ஆட்டோ லான்ச் ஆகுறதுக்கோ நம்ம போகிறோமா? இல்லை. ஒரு லாரியை லான்ச் பண்ணுறாங்கன்னு சொல்லி போகிறோமா? கிடையாது. ஏன் காருக்கு இவ்வளோ இருக்குது அப்படின்னா, இந்த கார் அப்படிங்கிறது நம்ம வெகுஜன மக்கள் வந்து வாங்கக்கூடியது, ஒரு லக்ஸரியான ஒரு விஷயம். அதற்கான தேவைகள் இன்றைக்கி அதிகமாக இருக்குது. ஆஃப்டர் கொரோனா பேண்டமிக் அப்புறம் பார்த்தீங்கன்னா அதை பற்றின கார் அப்படின்னு எல்லாருமே ஒரு கார் வாங்கணுங்கிற அந்த ஒரு எண்ணத்தில் இருக்கிறதுனால அதை தேடிக்கிட்டே இருக்காங்க. இன்றைக்கி ஒரு லான்ச் ஈவெண்ட்டில் வந்து பண்ணப்படுது அப்படின்னா அந்த காரை எல்லாரும் வாங்க போகிறாங்களா? கிடையாது. ஒரு 1 லட்சம் பேர் பார்க்குறாங்க, அந்த வீடியோவை பார்க்குறாங்க அப்படின்னா இல்லை 10 பேர் கூட காரை வாங்க போகிறது இல்லை. ஆனால் அதை பார்க்கணுங்கிற ஆர்வம் தான். அந்த ஆர்வம் தான் இப்போ ஒரு இன்ஃப்ளூயன்ஸராக எல்லாரையுமே அங்கே போக தூண்டுது. அது வந்து இப்போ கார் கம்பெனிகளுக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக மாறிடுச்சு. அதனால தான் சொன்னேன், சப்போர்ட்டாக மாறிடுச்சு. அதில் அவங்க ஃபில்டர் பண்ணி எடுப்பாங்க. நமக்கு யார் நல்லா பண்ணுறாங்க, யார் வந்து சிறப்பாக பண்ணுறாங்க, டீட்டெயில்ஸை யார் நல்லா அழகாக கொடுக்குறாங்க, அவங்கள மட்டும் பிக் பண்ணி அவங்க தன்னோட கம்பெனிக்கு கொஞ்சம் சாதகமாக பயன்படுத்திக்குவாங்க. அவங்களுக்கு ப்ரொமோஷன்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். எல்லா யூடியூபர்ஸுக்கும் வந்து போகிறவங்க எல்லாருக்கும் வந்து ஒரு பலன் அடைகிறாங்களான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. சிலர் வந்து விரும்பி போகிறவங்கலாம் இருக்காங்க. ஒட்டுமொத்தத்தில் நான் சொல்ல வர்றது என்னென்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து கார் ரிவ்யூ அப்படிங்கிற நீங்கள் கேட்டதுக்கான பதிலை தான் 100% நீங்கள் அதை நம்ப வேண்டாம். ஆனால் அதில் இருக்கிற விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தெரிஞ்சு வச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பார்த்து அந்த வண்டியை உண்மையிலே அனலைஸ் பண்ணி உங்களுக்கு நிறைய வீடியோஸ் பாருங்கள். பார்த்துட்டு அதுலேருந்து ஒரு முடிவுக்கு வாங்க. பொதுவாக ஒருத்தர் மட்டும் ஒரு சேனலை மட்டும் பார்த்துட்டு இவர் சொல்லிட்டாருங்கிறதுக்காக கண்ணை மூடிட்டு போயிட்டு அந்த கார்களை வந்து வாங்காதீங்க அப்படின்னு நான் சொல்கிறேன்.
கண்டிப்பாக கார் ரிவ்யூ பண்ணுறது மூலமாகத்தான் நிறைய பேர் காரை வந்து பார்க்குறாங்க. வெளியே எப்படி இருக்குது அந்த கார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அது நல்ல விஷயம், சரியா? பட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்ன விஷயங்கள மறைமுகமாக இது ப்ரொமோஷன் ஒரு ஆடுங்கிறது தெரியாமலேயே நம்ம உண்மை நினச்சி சில வீடியோக்களை பார்க்குறோம். நம்ம மொபைல்லே பார்த்துருக்கோம்ல. சமீபத்தில் சில சேனல்களை நானே பார்த்துருக்கேன். அந்த மொபைலில் அவங்க பேசுறது உண்மை தான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். கடைசியில் லேட்டராக தான் தெரியும். அப்புறம் வெளியே வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் தெரியும் இவங்க உண்மையிலே ப்ரொமோஷன் தான் பண்ணுறாங்க. அது வரைக்கும் நம்ம ரொம்ப நேர்மையாக பேசுகிறாங்கன்னு நினச்சிட்டு இருந்தோம். இந்த செல்ஃபோன்லாம் பண்ணக்கூடிய ஒரு சேனல் வந்து பார்த்தீங்கன்னா, அப்புறம் அது அவங்களுக்குள்ள அந்த பிரச்சனை வந்தபோது தான் தெரியும் அது உண்மையிலேயே அவங்க வந்து ப்ரொமோஷன் பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிறது லேட்டராக தான் தெரியும். இது எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, உண்மை மாதிரியே தெரியும், ஆனால் உள்ளுக்குள்ள ப்ரொமோஷன் நடக்குது. இது எப்படி பண்ணுவாங்கன்னா, என்னோட ஐடியா எப்படி தெரியுதுன்னா, ஒரு 10 மொபைல் பிராண்ட் இருக்குன்னா அந்த ஒரு மொபைல் வந்து சில நேரத்தில் சேல்ஸ் டவுனாக இருக்கலாம். ஓகே, இல்லை அந்த மொபைல் வந்து ஸ்டாப் பண்ண போகிற மாடலாக இருக்கலாம். அப்போ அந்த மாடலை மட்டும் இங்கே குறை சொல்லும்போது நினைப்போம், ஓ அவர் நேர்மையாக சொல்கிறாரு அப்படின்ட்டு. அடுத்து நல்லா விற்கணும்னு கம்பெனி முடிவு பண்ணக்கூடிய ஒரு மொபைலை அடுத்த நாள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஞ்சம் தூக்கி பேசுவாங்க. அப்போ நான் நம்பித்தானே ஆகணும். இப்போ நேற்றுக்கு அந்த மொபைல் சரியில்லைன்னா இப்போ அதே பிராண்டு, இப்போ ஒரு சாம்சங்கோ விவோ ஓப்போ எதுனாலும் சரி, அதே பிராண்டை வந்து இன்னைக்கு வந்து நல்லா சொல்கிறாங்கன்னு நினைப்பாங்க. அப்போ இது நல்லா தானே இருக்கணும். அப்போ இதெல்லாம் ஒரு எத்திக்ஸ். உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் நடக்கும். இது வந்து வெளியே யாருக்கும் தெரியாது. இன்றைக்கி நம்ம இவ்வளோ ஓப்பனாக பேசுகிறோம், ஆனால் உண்மையிலேயே இந்த விஷயங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இது வந்து மாற்ற முடியுமானா அவ்வளோ எளிதில் மாற்ற முடியாது. மக்கள் அதில் போய் நம்ம நிறைய பார்க்கறனால தான் அந்த மாதிரி நடக்குது. கார் ரிவ்யூ அப்படிங்கிறது என்றைக்குமே பார்த்தீங்கன்னா ஃபுல் நேர்மையாக நடக்காது. ஏதோ ஒரு வகையில் ஒரு அழுத்தத்தின் பேரில் மட்டும்தான் ரிவ்யூவர்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு ரொம்ப கஷ்டங்க. கார் ரிவ்யூ பண்ணுறது சாதாரண விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது. அது வந்து ஒரு காரை போய் எடுத்துகிட்டு நீங்கள் வெளியே வரணும், அவங்கள்ட்ட ரிக்வஸ்ட் பண்ணணும், அவங்க ஒரு டைம் கொடுப்பாங்க, அந்த டைமுக்கு நீங்கள் போய் நிற்கணும், அங்கேருந்து எடுத்துகிட்டு வெளியே வரணும், வெயிலில் விட்டு ஷூட் பண்ணணும். சில இதில் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிரும். ரொம்ப கஷ்டப்பட்டு உண்மையிலே கார் ரிவ்யூஸ்லாம் உண்மையிலே கேட்டால் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வீடியோஸ் எடுக்கிறாங்க. சாதாரண நினச்சிடாதீங்க, அவங்களாம் குறை சொல்ல முடியாது. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுக்கிறாங்க. ஆனால் அது அந்தளவுக்கு ரீச் இருக்கா அப்படின்னா இல்லை. ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு வியூஸ் மூலமாக வருமானம் வராத பிறகு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அழுத்தத்தின் பேரில் ப்ரொமோஷன் பண்ணக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. புரியுது. காசு வரும், ஏதோ கொடுப்பாங்க, அமௌண்ட் கொடுப்பாங்க, அதனால் வேற ஒரு ஃபேவரிசமாக பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. அது வந்து அப்படி போகும்போது அந்த சேனலோட ரெப்புடேஷன் சரியாக போகாமல் இருக்குது. கொஞ்சம் நல்ல சேனல் வந்து சிலர்லாம் விட்டுட்டு போயிடுறாங்க, பாதியில் விட்டு போயிடுறாங்க, வருமானம் இல்லை அப்படின்ட்டு. ஸோ இதுதான் உண்மையான நிலைமை. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்டிங்கல்ல ஒரு கேள்வி, ஒரு யூடியூப் பார்த்து ஒரு கார் வாங்கலாமா அப்படின்னு கேட்ட கேள்விக்கான பதில் அப்படிங்கிறது, யூடியூப் ரிவ்யூஸை பொதுவாக பார்த்துட்டு அப்படியே போய் ஒரு காரை புக் பண்ணிடாதீங்க. நீங்கள் போய் ஷோரூமில் அதை டெஸ்ட் ட்ரைவ் பார்த்துட்டு அதில் என்னென்ன சந்தேகங்கள் இருக்குங்க அப்படிங்கிறத லைவாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். பின்னாடி சீட்டில் உட்காந்து பாருங்கள், ட்ரைவ் பண்ணி பாருங்கள், என்ஜினோட நாய்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும் ஒரு காரை வந்து எடுத்துக்கோங்க. அதை விட்டுட்டு பொதுவாக வந்து உங்களுக்கு ஒரு சேனலை பிடிக்கும், இவரை எனக்கு பிடிக்கும், இவரை எனக்கு பிடிக்கும். இப்போ நானே இருக்கேனே, என்னைய ஃபாலோ பண்ண நிறைய பேர் இருக்காங்க. என்னுடைய கருத்துக்களையும் தாண்டி நீங்கள் நிறைய இடங்களில் ரிவ்யூ பாருங்கன்னு தான் சொல்கிறேன். என்னுடைய கருத்துக்களை வந்து ஒரு விஷயமா எடுத்துக்கோங்க. ப்ளஸ் நீங்கள் பார்த்துட்டு நேரில் போய் நீங்கள் டெஸ்ட்டை எடுத்துகிட்டு அந்த காரை எடுத்தீங்க அப்படின்னா நிச்சயமாக ஒரு நல்ல காராக உங்களுக்கு அமையும். சரி, இவ்வளோ நேரமும் நம்ம வந்து ஒரு கார் யூடியூப் ரிவ்யூ பற்றி நம்ம பார்த்துருந்தோம். அதில் வந்து எந்த அளவுக்கு நம்பகத்தன்மை இருக்குது, எந்த அளவுக்கு வந்து அதில் வந்து ஒரு மாயை இருக்குங்கிறத வந்து ரொம்ப அருமையாக நீங்கள் விளக்குனீங்க. இதை குறிப்பாக அந்த கேள்வி நான் உங்கள்கிட்ட கேட்டதுக்கான காரணம் என்னென்னா, எனக்கு தெரியும், பார்க்கக்கூடிய சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் தெரியும், எவ்வளோ காலங்கள் வந்து நீங்கள் பேசின வீடியோவில் வந்து ஒரு ஒருமித்த கருத்துன்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து நேர்மைங்கிறது வந்து தலைவங்கி எப்போவுமே இருக்கும். ஒரு பிராண்டை வந்து நீங்கள் வந்து எந்த அளவுக்கு உயர்த்தி பேசியிருக்கீங்களோ அதே மாதிரி அந்த பிராண்டை வந்து தாக்கி பேசுகிறதுக்கு ஒரு செகண்ட் கூட நீங்கள் எங்கேயும் தயங்கினதை நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. இதே மாதிரி மேலும் சிறப்பாக வந்து நீங்கள் வந்து எங்களுக்கு எப்போவுமே வீடியோஸ் தரணுன்ட்டு மக்கள் சார்பாக நன்றி. ரொம்ப நன்றி.